ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ரோஜா செடிகள், வேறு பிளான்ட் ஐட்டம், வேறு ஃப்ளவர் ஐட்டம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது செடிகள் வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வேணுன்ற செடி வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோவில் தெரியுற அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, தோட்டத்தில் நிறைய பேர் வந்து ரோஜா செடி வந்து நாட்டு ரோஜா செடி வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அதே இது இந்த பட்டன் ரோஜா செடிகள் அந்த மாதிரியும் நட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம நர்சரிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ்லேயே ஆந்திரா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஜா செடி. அடுத்து பட்டன் ரோஜா செடி, மல்லிகை பூச்செடி, நாட்டு மல்லி, அடுத்து அடுக்கு மல்லி, இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் வர பிளான்ட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அடுத்து மொத்தமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு பாக்கு செடி, இந்த கொய்யா செடி, வேறு நிறைய வெரைட்டி வந்து வைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் இருக்க பிளான்ட் ஐட்டம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுண்டா டிஸ்பிளேவில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இது எல்லாமே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரோஜா செடிகள் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா ரோஜா செடியை வந்து ஏன் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தோட்டத்தில் நடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்திரா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ பெங்களூர் ரோஜா செடிகளுக்கெலாம் ஒரு சில செடிகளுக்கு வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம பராமரிப்புகள் பண்ணி தான் பூக்கள் வந்து பூக்க வைப்போம். ஆனால் இந்த ஆந்திரா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரையில் தான் வைப்பாங்க. தோட்டத்தில் வைக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தரையில் வைக்கும்போது இது எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, பூக்கள் வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து இதையே சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டு ரோஜா செடியில் வர பூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 டேவில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே கொட்டிடும். ஆனால் இந்த ஆந்திரா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் வரைக்கும் அப்படியே நீங்கள் பிடுங்கி வச்சா கூட அது பாட்டுக்கு அந்த பூ வந்து கொட்டாமல் அந்த காம்புலேருந்து பூக்கள் வந்து உதிராமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே போய் இந்த பூக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் இருக்காது. இந்த நாட்டு ரோஸுக்கு பதிலாக இந்த ஆந்திரா ரோஜா செடி தான் வச்சுருப்பாங்க. நாட்டு ரோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து நிறைய வரும். ஆனால் இந்த ஆந்திரா ரோஜா செடியில் வந்து பூவோட இதழ்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். நாட்டு ரோஸில் வந்து லைட்டாகவும் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து உதிரவே செய்யாது, அப்படியே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இது வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கணும், தரையில் வைக்கணும், தொட்டியில் வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணுன்னா கூட இந்த ஆந்திரா ரோஜா செடியை நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சிங்கன்னா பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து அது எப்படின்னா பெங்களூர் ரோஸ் செடியில் ஒரு பூ பூக்குது அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா ரோஜா செடிகளில் ஒரு செடியில் அந்த ஒரு பூ பூக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பூ இல்லைன்னா ஒரு 10 பூக்கள் கூட தாராளமாக வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதே இது செடியை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 அடி ஹைட்டு வரைக்கும் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா ஒரு செடியில் 100 பூக்கள் கூட தாராளமாக வந்து பறிக்கலாம். மினிமம் 50லேருந்து 100 பூக்கள் வந்து அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த செடியில் வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அதே செடி கொஞ்சம் இன்னும் பிரான்ச் நிறைய வச்சு செடி இன்னும் தலையும் போது பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு உரம் மருந்து இல்லாமல் கூட தாராளமாக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடின்னா அது ஆந்திரா ரோஜா செடியை வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தால் கூட. வேறு இன்னொரு ரோஜா செடி அது என்னென்னா இந்த பட்டன் ரோஜா செடி. அதிக பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க. தோட்டத்தில் அதிகமாக பூச்செடி நட்டு வைக்கிறதா இருந்தால் இந்த 2 ரோஜா செடி தான், ஆந்திரா ரோஸ் அடுத்து இந்த பட்டன் ரோஸ் செடி தான் அதிகமாக வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பட்டன் ரோஜா செடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது ஒரு சின்ன நாற்றாக இருந்தால் கூட மினிமம் ஒரு 4 மொட்டுக்களுக்கு குறையாமல் ஒரே தளவில் வந்து வைக்கும். அதனால் இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரையில் தோட்டத்தில் வைக்கும்போது அந்த செடியில் வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த சின்ன கவரில் இருக்க இந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கொடுப்போம். ஆன்லைனில் எப்படி கொடுக்குறதுன்னா ஒரு பார்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செடி வரைக்கும் வைக்கலாம் இந்த சின்ன கவரு. அந்த மாதிரி பார்சலுக்கு கணக்கு பண்ணி வந்து வைப்போம். அதே இது நிறைய நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டெலிவரி பண்ணுவோம். அதாவது எப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. அது எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. அடுத்தது அந்த வேறு ஏதாவது உங்களுக்கு தோட்டத்துக்கு வைக்கிற வேறு எந்த செடி வேணுன்றாலும் அந்த வாட்ஸ்அப்பில் மேலே தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்மகிட்ட நர்சரியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுவாங்க. நிறைய எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஆகும். நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வாங்குவோம். அதனால் நிறைய நீங்கள் வாங்குறீங்கன்னா ரேட்டு வந்து உங்களுக்கு இன்னும் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். வேறு தோட்டத்துக்கு வைக்கிற நாட்டு மல்லி செடி வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பழம் ஐட்டம், அந்த பூச்செடி ஐட்டம், வேறு
குரோட்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோஜா செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40-50 வெரைட்டிஸ் பக்கம் ரோஜா செடியை மட்டும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.